friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு பாகிஸ்தானி ஸ்டைல்ல ஒரு போன்லெஸ் சிக்கன் ஹண்டி. நம்மளோட நார்த் இந்தியன் சிக்கன் ஹண்டிக்கும் இந்த பாகிஸ்தானி சிக்கன் ஹண்டிக்கும் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ரொம்பவே க்ரீமியா ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி. நம்மளோட இந்தியன் பிரெட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். இந்த டெலிஷியஸான பாகிஸ்தானி சிக்கன் போன்லெஸ் ஹண்டி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான டெலிஷியஸான பாகிஸ்தானி சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாகிஸ்தானி போன்லெஸ் சிக்கன் ஹண்டி. இதுக்கு வந்துட்டு சிக்கன் போன்லெஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸ் இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பீசஸா வெட்டியிருக்கேன் நான். இது வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன். இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நான் கேரட் துருவில போட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணி போடலாம், இல்லைன்னா நல்லா ஃபைனா சாப் பண்ணியும் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து தயிர். இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இது வந்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு. இது வந்துட்டு ஃப்ரெஷ் கிரீம். இதுவும் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்து வச்சிருக்கேன். மசாலாஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இதுல வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு கசூரி மேத்தி. இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச வெந்தய இலை. மசாலா பொடிகள் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இது வந்து கரம் மசாலா பொடி. இது ஒரு 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்துட்டு சீரகத்தூள் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு முழுக்க நம்ம நெய்ல தான் செய்ய போறோம். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெய்க்கு பதிலா ஆயில் போட்டுக்கலாம். இல்லைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதுல இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுடலாம். பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்ப இதுல இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் லேசா வதங்கிருக்கு. இப்ப இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பூண்டு சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிச்சு பாருங்க. கோல்டன் கலர் வந்துச்சு. இப்ப இதுல நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பியூரி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலா பொடிகளும் ஆட் பண்ணிடலாம். இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். நம்ம தக்காளியும் பச்சையா தான் ஆட் பண்ணிடணும். அதனால நல்லா வதக்கணும். இதை இது பர்ன் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கி நம்ம விட்ட நெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை சுத்தமா போயிடணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பாருங்க நம்மளோட மசாலாஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நெய் வந்து பிரிஞ்சிச்சு பாருங்க. மேல நல்லா தெரியுது. இப்போ இதுல நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த போன்லெஸ் சிக்கன் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதுல வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு ஒயிட் ஷேடுக்கு வரணும். அது வரைக்கும் இது வதக்கிக்கணும். இது பாருங்க சிக்கன் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா இந்த 1/4 கப் தயிரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தயிரை வந்துட்டு இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த தயிர், இந்த ஃப்ரெஷ் கிரீம் அதெல்லாம் வந்துட்டு இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தயிர் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த தயிர் வந்துட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி திரியா ஆயிடும். இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதுல இப்போ நல்லா ஒரு நிமிஷம் பக்கமா நம்ம வந்துட்டு தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஃப்ரெஷ் கிரீம் இருக்குல்ல அதையும் இதுல ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் கிரீமையும் இதோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல வந்து நம்ம கேஷ்யூவோ எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலும் இந்த கிரேவி ரொம்ப ரிச்சா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த க்ரீம் தான். பொதுவாக நம்மளோட நார்த் இந்தியன் கிரேவிஸ்ல எல்லாம் நம்ம வந்துட்டு கடைசியில தான் ஆட் பண்ணுவோம் க்ரீம். ஆனால் இதில் வந்துட்டு இந்த க்ரீம்லேயே தான் இது வந்து குக்காக போகுது நம்மளோட சிக்கன். இப்போ இது கூடவே நம்ம கசூரி மேத்தி எடுத்து வச்சுக்கோம்ல, அந்த கசூரி மேத்திலையும் இல்லை க்ரஷ் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். கசூரி மெத்தியும் பொதுவாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ல வந்துட்டு நம்ம கடைசியாக தான் போடுவோம். ஆனால் இதில் வந்துட்டு இதையும் இப்பயே ஆட் பண்ணிடணும். கலரே பாருங்க இவ்வளோ க்ரீமியான ஒரு கலர்ல இருக்கு. நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவிஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி டொமேட்டோ பேஸ்ல ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும்ல, இது வந்துட்டு பாருங்க ஒரு மாதிரி க்ரீமி கலர்ல இருக்குது. இப்போ இந்த சிக்கன் வேக வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வேக வைக்க போறோம். இப்போ ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணி வச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம இதை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போறோம். இடையில வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க, அடியில பிடிச்சிடாம பாத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளவு அழகான நெய் வந்துட்டு நம்ம ஊத்துன நெய் வந்துட்டு பிரிஞ்சிருச்சு. சிக்கன் வந்துட்டு வெந்திருக்கும். ஆனால் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக தான் போட்டிருக்கோம், அதுவும் ஃபுல்லு போன்லெஸ், அதனால சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிருக்கோம். நம்ம இடையில நான் வந்து கிளறி விட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இடையில செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில வந்துட்டு பிடிச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல இந்த பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு இப்போ கடைசியாக ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணுறதுனால இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவியில். இந்த பச்சை மிளகாயோட காரமும் இந்த கிரேவியில் இறங்கணும்ல, அதுக்காக நம்ம திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வைக்கலாம், அதே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு நம்ம பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக இருக்குல்ல இந்த கிரேவி. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த இந்தியன் பிரெட்ஸோடையும் இதை சாப்பிடலாம். ரோட்டி, நான், சப்பாத்தி, புலாவ் அது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தூவிலாம் மேலே. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாகிஸ்தானி சிக்கன் போன்லெஸ் ஹண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பர் டேஸ்டி பாகிஸ்தானி சிக்கன் ஹண்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.